அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தொடர்ந்து கருட புராணத்திலே செய்கின்ற தானங்களை பற்றி பார்ப்போம். இறந்தவர்களை குறித்து கோதுமை, கடலை, மொச்சை, எள், கொள்ளு, இந்த பயிறு, அதாவது பச்சை பயிறு, துவரம் பருப்பு ஆகியவற்றை 7 வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தர்மத்வஜன் திருப்தி அடைந்து இந்த தானங்கள் செய்வதனால யமனிடத்திலே இந்த ஜீவன் நல்லவன், புண்ணியம் செய்தவன் என்று புண்ணியவான் என்று எல்லாம் சொல்லி விண்ணப்பம் செய்வானாம். அந்த நேரத்தில் பாவம் செய்தவர்களுக்கு ஒரு சலுகை அங்கே இருக்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. பாவம் செய்தவருக்கே யமபுரியில் பயங்கரமாக, அதாவது யம தர்மராஜா பயங்கரமாக காட்சி கொடுப்பார். அவங்க கண்களுக்கு அவர் பயங்கரமான தோற்றமாக இருப்பார். புண்ணியவான்களுக்கு அவர் தேவதூதர் மாதிரி, யமன் ஒரு தெய்வீகமான ஒரு தோற்றம் இவங்களுக்கு புண்ணியம் செய்தவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம நவகிரகங்களுக்கு நம்ம சாந்தி செய்யும் பொழுது கூட இந்த 7 விதமான தானியங்களை நம்ம கொடுக்குறோம். ராகு பகவான், கேது பகவானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி பகவான், இந்த கர்மா சம்மந்தப்பட்ட பிளானட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி பொருட்களை நம்ம தானம் செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தில், இந்த கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயமும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயமும் ரொம்ப சம்பந்தமாக இருக்கும். அதனால் நம்ம பெரியவங்க எப்பவுமே இந்த கிரகங்களுக்கான இந்த தானங்களை செய்ய சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒருவர் இறந்து விட்ட பிறகுதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. இருக்கும் பொழுதே நம்ம தான தர்மங்கள் செய்தோம் என்றால், நமக்கு நாமே தான தர்மங்கள் செய்து கொண்டோம் என்றால், நம்மளோட இறப்புக்கு பின்பு யாரோ ஒருத்தர் நமக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாமல் நாமளே நம்ம வழியை பார்த்துட்டு போகிறதுக்கான அமைப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையும் தான். எது எப்படியாக இருந்தாலும் இந்த யம தர்மராஜா அல்லது இந்த சித்திரகுப்தன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புராண இதிகாசங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த யமலோகம், சொர்க்கலோகம், நரகலோகம் எல்லாம் நாம் கண்ணால் அதை பார்க்கவில்லை தான். ஆனால் நம்ம செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்களாக இருந்தால் இவைகளுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது நம்ம மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.